Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 10 Scienceல Chapter 4 Carbon and its Compounds அந்த லெசனில் Chemical Properties of Carbon Compounds பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 important reactions வந்து நம்ம படிக்க போகிறோம். ஒன்று வந்து Combustion reaction, இன்னொன்று வந்து Addition reaction, இன்னொன்று Oxidation reaction, லாஸ்ட்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கம்பர்ஷன்னா என்ன, கம்பர்ஷன் ரியாக்ஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கம்பர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு பொருள் வந்து ஆக்சிஜன் முன்னிலையில் எரிஞ்சுது அப்படின்னா அதுதான் வந்து கம்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் கம்பர்ஷன்றது என்ன அப்படின்னா, கார்பன் இன் ஆல் இட்ஸ் அலோட்ரோபிக் ஃபார்ம். கார்பன் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எல்லா வித ஃபார்மில் இருந்தும் பார்த்திங்கன்னா பர்ன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் முன்னிலையில் எரிஞ்சு டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடையும் அலாங் வித் ரிலீஸ் ஆஃப் ஹீட் அண்ட் லைட்டையும் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் கம்பர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருள் எரியுதுனாலும் நமக்கு வந்து ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹீட் அண்ட் லைட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் காம்பவுண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ கம்பர்ஷன் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, burning of organic compounds in the presence of oxygen. Burning of organic compounds in the presence of oxygen to produce கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர், அடுத்தது ஹீட் அண்ட் லைட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பர்ஷன் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ கம்பர்ஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் முன்னிலையில் தான் நடக்கும். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் எரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு க்ளோஸ்டு ரூமில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வந்து எரியுது, ஒரு காற்றே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அந்த இடத்துல பேர்னிங்கே நடக்காது. எந்த ஒரு பேர்னிங் நடக்குதுனாலும் நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் O2, ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் பேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பஷன் ப்ராசஸையும் நம்ம இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி கொடுக்கணும். இனிஷியல் பேர்னிங் வந்து தேவை. ஓகேங்களா? இப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா விறகடுப்பு இருக்குது. ஸோ அந்த விறகடுப்பு வந்து தானாக விறகு எடுத்து வச்சா எரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம இனிஷியலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக எரியிற ஒரு பொருளை வச்சு நம்ம பர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் விறகு வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வீட்டிலே இருக்குது இல்லைங்களா எல்பிஜி. ஸோ எல்பிஜினா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா பியூட்டேன் கேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம படித்தோம் இல்லைங்களா அல்கேன் குரூப்பில் 4th இது பியூட்டேன் கேஸ் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஆன் பண்ணும்போது அது கேஸாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை ஆன் பண்ணிங்கனாலே ஸ்டவ் எரியாது. நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி வந்து சப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து எனர்ஜி சப்ளை பண்ணால் தான் கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லும்போது 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன் சொன்னப்போ கம்பஷன்றது ஒரு ரியாக்ஷன். ஸோ எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்குதுனாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியாக்டன்ட் இதில் வந்து எது ரியாக்டன்ட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபியூவல் ப்ளஸ் O2. ஸோ ஃபியூயல் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த பொருள் வந்து எடுத்துக்கிறோம், எந்த பொருள் வந்து எரியுது அதுதான் வந்து ஃபியூயல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பொருள் எரியுதோ அதுதான் வந்து ஃபியூயல் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா CO2, வாட்டர் வேப்பர் வந்து நாட் இன் லிக்விட் ஃபார்ம், இது வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கும், வேப்பராக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அண்ட் லைட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது கார்பன் இருக்குது, பர்னிங் ஆஃப் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஃபியூயலில் வந்து கார்பன் மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் கிடைக்கும், வாட்டர் கிடைக்காது. ஏன்னா நம்ம ரியாக்டண்ட்டில் ஹைட்ரஜன் இல்லை, அப்போ ப்ராடக்ட்லேயும் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் வராது. அப்போ இங்கே வந்து கார்பன் மட்டும் இருக்கிறதால கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ்
ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து பர்னிங் ஆஃப் கார்பன். கரி கோல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பியூர் கார்பன். ஓகேங்களா? அது எரியும் போது இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது எல்பிஜி எரியிறது, மீத்தேன் கேஸ். சாரி, இது மீத்தேன் எரியிறது. ஓகேங்களா? மீத்தேன்றது நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜின்றது பியூட்டேன் கேஸ். இப்போ மீத்தேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? மீத்னா ஒரு கார்பன் இருக்கும் இல்லையா, ஏன் அல்கேன் குரூப், அப்போ CH4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து கார்பன் இருக்கிறதால நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வரும், ஹைட்ரஜன் இருக்கிறதால வாட்டர் வேப்பர் வரும். ஸோ எந்த ஒரு கம்பஷன்லையுமே காமன் இது என்ன அப்படின்னா ஹீட் அண்ட் லைட். காமன் ப்ராடக்ட் வந்து ஹீட் அண்ட் லைட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பன், 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ முன்னாடி 2 போடுங்க. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 2 4, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே முன்னாடி 2 போட்டிங்கன்னா இது வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பர்னிங் ஆஃப் எத்தனால். எத்தனால் OL. ஓகேங்களா? எத்தனால். ஸோ எத்தனாலுடைய ஃபார்முலா வந்து CH3 CH2 OH, ஆர் இதை வந்து C2H5OHன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பர்ன் ஆகும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான். கார்பன் டை ஆக்சைடு வரும், வாட்டர் வரும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அண்ட் லைட் வரும். ஓகேங்களா? ஹீட் அண்ட் லைட். ஸோ இப்போது கார்பன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கார்பன் இருக்குது, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ முன்னாடி 2 போட்டுக்கோங்க. ஹைட்ரஜன் வந்து 3 + 2 5, 5 + 1 வந்து 6 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுங்கள், 3 போட்டுக்கோங்க. 3 2s are 6 வந்துடும். ஆக்சிஜன் 2 2s are 4, 4 + 3 வந்து 7 வருது. இங்கே 2, இங்கே 1, 3 தான் இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டிங்கன்னா 3 2s are 6, 6 + 1 7. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் ஆஃப் எத்தனால். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பஷனுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து கம்பஷன் ஆஃப் கார்பன் ஆர் கம்பஷன் ஆஃப் கோல் அப்படின்னு சொல்லலாம். இது கம்பஷன் ஆஃப் மீத்தேன், இது கம்பஷன் ஆஃப் எத்தனால். ஓகேங்களா? சரி, இப்போது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து எரிஞ்சால் என்ன நடக்கும், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து எரிஞ்சால் என்ன நடக்கும்? ஓகேங்களா? ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஸோ சேச்சுரேட்டட்னா என்ன? ஸோ சேச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகேங்களா? ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ், சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் லைக் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், இதெல்லாம் வந்து சிங்கிள் பாண்டு தான் இருக்கும் அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில். ஸோ அதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ இது வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா நமக்கு பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி தான் ஹீட் அண்ட் லைட். ஸோ இந்த நமக்கு கிடைக்கிற அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஃப்ளேமில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ ஃப்ளேமில் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளூ ஃப்ளேமில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்பிஜி கேஸ் வந்து பேர்ன் ஆகுது இல்லையா, எல்பிஜி அதாவது பியூட்டேன் கேஸ் பேர்ன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பர்னிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ளீன் பர்னிங்காக இருக்கும். அடுத்தது அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன? அல்கைன் குரூப்ஸ். ஓகேங்களா? டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வர்ற காம்பவுண்ட்ஸ். அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்கு நமக்கு என்ன பை ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் ப்ளஸ் எனர்ஜி. ஸோ ஆனால் இதில் நமக்கு கிடைக்கிற ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சூட்டி ஃப்ளேம் கிடைக்கும். ஸோ எல்லோ கலரில் சூட்டி ஃப்ளேம்னா ஃப்ளேம் வித் ஸ்மோக். ஓகேங்களா? சூட்டினா பிளாக் கலரில் ஸ்மோக் இருக்கும், அதுதான் சூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் ஸ்மோக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளேம் வித் சூட்டி, எல்லோ ஃப்ளேம் வித் சூட்டி அப்பியரன்ஸ். ஓகேங்களா? பிளாக் கலரில் இந்த ஸ்மோக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு பேர்ன் ஆகிறது பார்த்துருக்கீங்களா? வுட்டு, கெரோசின், கெரோசின் விளக்கு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் பேர்னிங். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு இது பேர்ன் ஆகும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா
கருப்பு கலரில் ஒரு இது மாதிரி இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இது வந்து நீங்கள் விளக்குலாம் எரியும் போது பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இல்லை வீட்டில் அடுப்பு எரியும் போது, இப்போ விறகு அடுப்பு எரியும் போது பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகும்போது எல்லோ கலரில் சூட்டி ஃப்ளேம் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்ப்ளீட் கம்பஷன்னா என்னன்னு தெரியணும். கம்ப்ளீட் கம்பஷன்னா என்னன்னா, ஆல் ஹைட்ரஜன், ஆல் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் atoms present in the fuel are converted to carbon dioxide and water vapor. ஸோ நம்ம ஃபியூவலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற எல்லா கார்பனும் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடணும், எல்லா ஹைட்ரஜனும் வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடணும். அப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சச் டைப் ஆஃப் கம்பஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்கேஸ் ஆக்சிஜன் வந்து பத்தலை, நம்ம ஏன்னா பர்னிங்ன்ற ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் நடக்கும். ஸோ இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னா என்னன்னா, ஆல் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சம் carbon and hydrogen atoms present in the fuel are not converted to carbon dioxide and water vapor. Such type of combustion தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனில் க்ளீன் பர்னிங் நடக்கும். இதில் கம்ப்ளீட் கம்பஷன் நடந்ததுன்னா நமக்கு ப்ளூ ஃப்ளேம் வரும். இதிலே வந்து ஆக்சிஜன் பத்தலை, ஈவன் வந்து ஒரு இது சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனாகவே இருக்குது, ஆனால் எனஃப் ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படின்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேட்டட் அந்த பர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஃப்ளேம் வந்து வராது. அது வந்து நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் hydrocarbons undergo if saturated hydrocarbon undergo incomplete combustion. ஸோ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்துச்சு அப்படின்னா எல்லோ சூட்டி ஃப்ளேம் இஸ் ரிலீஸ்டு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் சூட்டி ஃப்ளேம் வந்து வரும். எல்லோ சூட்டி ஃப்ளேம் இஸ் ரிலீஸ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம வீட்டில் ஸ்டவ்லாம் இருக்குது இல்லையா, கேஸ் ஸ்டவ், அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளாக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆகிற இடத்துல எரியும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஃப்ளேம் இருக்கும். ஓகேங்களா? எல்லோ ஃப்ளேம் வந்து நமக்கு வரும். இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வீட்டில் கூட உங்கள் பேரண்ட் கிட்ட கேட்டு பாருங்கள், மதர் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த இன்கேஸ் அந்த ஹோலில் பிளாக் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ சச் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் ஃப்ளேம் வரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியணும். கம்பஷன்னா என்ன, சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து பேர்ன் பண்ணும்போது என்ன நடக்கும், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனை வந்து பேர்ன் பண்ணும்போது என்ன நடக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கம்பஷன்னா என்ன, இன்கம்ப்ளீட் கம்பஷன்னா என்ன. கம்ப்ளீட் கம்பஷன்னா ஆக்சிஜன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகிடணும். அதுதான் வந்து கம்ப்ளீட் கம்பஷன் சொல்லுவாங்க. இன்கம்ப்ளீட் கம்பஷன்றது அந்த மாதிரி கன்வர்ஷன் வந்து ஃபுல்லாக நடக்கலை அப்படின்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது அப்படின்னா நமக்கு இந்த பிளாக் சூட்டி ஃப்ளேம் வந்து வரும். எதனால் வந்து இந்த அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் வந்து பேர்ன் ஆகும்போது இந்த பிளாக் கலரில் சூட்டி ஃப்ளேம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பேர்ன் பண்ணுறதுக்கு large amount of O2 is required. Large amount of O2 is required for burning. Unsaturated hydrocarbon வந்து burn பண்ணும்போது நிறைய O2 தேவை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
O2 present in the atmosphere. அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பத்தலை அப்படின்னா எல்லா கார்பனும் வந்து கார்பன் டை ஆக்சைடாவோ வாட்டர் வேப்பராவோ கன்வெர்ட் ஆகுது. சம் பார்ட் வந்து எரியாமலே போயிடும். அந்த இதுதான் வந்து நமக்கு பிளாக் கலர் ஸ்மோக்காக வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க கார்பனுடைய பேர்னிங், மெத்தனால் பேர்னிங், அடுத்தது வந்து எத்தனால் பேர்னிங்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணியே எழுதி காமிச்சிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வில் ஜென்ரலி கிவ் எ clean flame while unsaturated carbon compounds will give a yellow flame with lot of black smoke. அதான் சூட்டி flame அப்படின்னு சொல்லுவாங்க. This result in a sooty deposit in the metal plates. ஸோ அங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அது அவங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், however limiting the supply of air result in incomplete combustion of even saturated hydrocarbons giving sooty flame. saturated hydrocarbonna clean flame தான் வரும். அதிலே ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட் கம்பஷன் நடக்காது. கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கலை அப்படின்னா அந்த சூட்டி ஃப்ளேம் வரும். ஓகேங்களா? The gas kerosene stove used at home has inlet for air so that sufficiently oxygen rich. ஸோ நமக்கு வீட்டில் இருக்கிற அந்த கேஸ் ஸ்டவ்வில் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் தான் வந்து ஏர் சப்ளை ஆகும் ஃபியூயலுக்கு. ஸோ அதில் தான் ஏரும் ஃபியூயலும் மிக்ஸ் ஆகி பேர்ன் ஆகும். ஏர் மிக்ஸ்சர் இஸ் பேர்ன் டு கிவ் எ க்ளீன் ஃப்ளேம். ஸோ வந்து க்ளீன் ஃப்ளேம் வந்து நமக்கு கிடைக்குது. வீட்டில் இருக்கிற ஸ்டவ்வில் இருக்கிற சின்ன ஹோல், அதில் தான் ஏர் சப்ளை ஆகும், ஏரும் ஃபியூயலும் மிக்ஸ் ஆகி தான் நமக்கு எரியும். ஸோ அதில் வந்து க்ளீன் ஃப்ளேம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ்வில் இருக்கிற கேஸ் வந்து பியூட்டேன் கேஸ். ஓகேங்களா? அது வந்து சேச்சுரேட்டட். அப்போ சேச்சுரேட்டட் நமக்கு பேர்ன் ஆகும்போது க்ளீன் ஃப்ளேம் கிடைக்கும். இதெல்லாம் கேட்பாங்க. பென்சீன் பேர்ன் ஆகும்போது என்ன கிடைக்கும், ஈத்தைன் பேர்ன் ஆகும்போது என்ன கிடைக்கும், க்ளீன் ஃப்ளேம் வருமா, இல்லை என்ன கலர் ஃப்ளேம் வரும், அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அது சேச்சுரேட்டடாக அன்சேச்சுரேட்டடான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? If you observe the bottom of the cooking vessels getting blackened, it means that air holes are blocked and the fuel is getting wasted. In case வந்து அந்த ஹோல்ஸ் வந்து பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏர் சப்ளை இருக்காது. அப்போ ஃபியூயல் வந்து பேர்ன் ஆகாமலே வந்து இருக்கும். அப்போ எல்லோ கலரில் அந்த சூட்டி ஃபார்மேஷன் வரும். அப்போ அந்த பிளாக் கலர் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஷல்ஸில் படிஞ்சிடும். Fuel such as coal and petroleum have some amount of nitrogen and sulfur. ஸோ சம் ஃபியூயலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், நைட்ரஜனும் சல்ஃபரும் இருக்கும். அதெல்லாம் எரியும் போது வந்து பார்த்திங்கன்னா their combustion result in the formation of oxides of sulfur, nitrogen. இப்போது நமக்கு வந்து ஃபியூயலில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கும், அதுதான் ஹைட்ரோ கார்பன்ஸ். இது வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரிஞ்சுது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு சொன்னேன், வாட்டர் வேப்பர் சொன்னேன், ப்ளஸ் வந்து எனர்ஜி சொன்னேன். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த ஃபியூயலில் கார்பன் ஹைட்ரஜன் தவிர நைட்ரஜன் இருக்குது, இல்லை சல்ஃபர் இருக்குது அப்படின்னா இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் ஆக்சைட்ஸாக கிடைக்கும். NO2 NO3 இதெல்லாம் நமக்கு பொல்யூஷன் சொல்லுவாங்க. சல்ஃபர் ஆக்சைடு SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஆர் எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எமிஷன் இதுதான் வந்து நம்ம பொல்யூஷன். இதெல்லாம் வந்து வெளியில் வருது அப்படின்னா இட் இஸ் டாக்ஸிக் டு த என்விரான்மெண்ட். ஸோ சல்ஃபர், நைட்ரஜன் விச் ஆர் மேஜர் பொல்யூட்டன்ஸ் இன் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் கோல் அண்ட் பெட்ரோலியம். ஸோ கோலும் பெட்ரோலியமும் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ கோல் பெட்ரோலியம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா லார்ஜ் இயர்ஸ் அகோ. ஸோ ஓகேங்களா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா பயோமாஸ்னால் பிளான்ட்ஸு, ட்ரீஸு, அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைக்ளோன்ஸ், சுனாமி அதெல்லாம் அழிஞ்சு அது என்ன ஆகுது கீழே விழுந்து அது மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி போகும்போது மண் மேலே விழுந்து அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டம்ப் ஆகி coal is remains of trees, ferns and other plants that lived millions of years ago. So they were crushed into the earth, perhaps by earthquakes or volcanic eruptions. So some environmental disasters அதெல்லாம் என்ன ஆகுது அழிஞ்சு அது மேலே மண் மூடி
அகைன் அண்ட் அகைன் இது ரிப்பீட் ஆகுது. they were pressed down layers of earth and rock. ஸோ அது மேலே வந்து மண்ணு மூடி மூடி என்ன ஆகுது, அது வந்து ப்ரெஸ் பண்ணி they slowly decayed into coal. அதுதான் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கோலாக கன்வெர்ட் ஆகுது. கோலாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கு நடுவில் ஆயில் அண்ட் கேஸ் ஆர் ரிமைன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டைனி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைவ்ட் இன் த சீ. இதே சீல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் அண்ட் கேஸ் நடக்குது. when they died their bodies sank the seabed were covered by silt. அது இதில் ஆயில் அண்ட் கேஸ் வந்து எப்படி இருக்குன்னா டைனி பிளான்ட் அண்ட் அனிமல் சீல இருக்கிற இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, டெட் ஆகும்போது கீழே போயிட்டு அது மேலே வந்து சில்ட் மூடி பாக்டீரியா அதை வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணி அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா ஆயில் அண்ட் கேஸாக கன்வெர்ட் பண்ணுது. அண்டர் ஹை ப்ரெஷர் தே வேர் சப்ஜெக்டட் டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் சப்ஜெக்ட் ஆகி தான் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஆயில் அண்ட் கேஸஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. மீன்வைல் சில்ட் வாஸ் ஸ்லோலி கம்ப்ரஸ்ட் இன்டு ராக். த ஆயில் அண்ட் கேஸ் சீப்டு இன்டு த போரஸ் பார்ட்ஸ் ஆஃப் த ராக்ஸ். ஸோ இது வந்து அந்த மேலே அதாவது கடல் பரப்புக்கு மேலே இருக்க மணல் வந்து அதை அழுத்தி அழுத்தி என்ன பண்ணுது அப்படின்னா ராக் உள்ள அதை வந்து போக வைக்குது. ராக் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸில் போக வைக்குது. தே காட் ட்ராப்டு லைக் வாட்டர் இன் ஸ்பாஞ்ச். எப்படி வந்து ஸ்பாஞ்சில் வாட்டர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ராக் உள்ள என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸஸ் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ கேன் யூ கெஸ் வை கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் ஃபாசைல் ஃபியூயல்ஸ்? ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே why do substances burn with or without flame? ஏன் வந்து substances burn ஆகும்போது flame வருது வரல அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. have you ever observed either coal or wood fire? if not, next time you get a chance, take a close note of what happens when the wood or coal start to burn. burn ஆகும்போது நல்ல flame வரும். ஓகேங்களா. எல்லோ கலரில் இருக்கும். you have seen above the candle or above the LPG gas stove burn with a flame. However, would you observe that coal or charcoal in a angiti sometimes just glows red and gives out heat without flame? sometimes வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறிலாம் இருக்குது இல்லையா, பேர்ன் ஆகாமல் ஒரு மாதிரி கனல் நெருப்பாக இருக்கும். பேர்ன் ஆகாது, பட் ஆனால் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஓகேங்களா. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் எ ஃப்ளேம் இஸ் ஒன்லி ப்ரொடியூஸ்டு வென் gaseous substances are burn. flame வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா gaseous substances burn ஆனால் தான் ப்ரொடியூஸ் ஆகும். when wood or charcoal is ignited, the volatile substances present vaporize burn with a flame. அப்போ வுட்டுலாம் பேர்ன் ஆகும்போது அதுலேருந்து ஃப்ளேம் வருது. எப்படி சார் ஃப்ளேம் வருது அப்படின்னா அதில் இருக்கிற வாலட்டைல் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபஸ்ட்டு வேப்பரைஸ் ஆகும், அது கேஸாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த பேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நெருப்பு மட்டும்தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த ஃப்ளேம் வந்து வராது. எப்போனா சாலிட் சப்ஸ்டன்சஸ் பேர்ன் ஆகும்போது. ஓகேங்களா. A luminous flame is seen when the atoms of gaseous substances are heated and start to glow. So the color produced by each element is characteristic property of that element. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் gaseous substance burn ஆகும்போது அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸோடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து மாறும். ஓகேங்களா. ட்ரை அண்ட் ஹீட் ஏ காப்பர் ஒயர் இன் த ஃப்ளேம் ஆர் கேஸ் ஸ்டவ், அப்சர்வ் இட்ஸ் கலர். ஸோ காப்பர் ஒயரை ஹீட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மாறிடும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ யூ ஹாவ் சீன் இன்கம்ப்ளீட் கம்பஷன் கிவ்ஸ் சூட் விச் இஸ் கார்பன். ஸோ இன்கம்ப்ளீட் கம்பஷனில் ஒரு மாதிரி கருப்பு கலரில் வரும், அதுதான் வந்து கார்பன். இன்கம்ப்ளீட் கம்பஷன் அதாவது எரியாத கார்பன் தான் வந்து அப்படி வரும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள், அந்த ரியாக்ஷன்லாம் ஒரு டைம் எழுதி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்சிடேஷன் பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேங்களா.